யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த பாடுபட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பலருக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். 2024 யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதில் 50 பேர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து குடிமைப்பணிக்கு தேர்வானவர்களுக்கு சென்னை அடையாறில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு திருக்குறளின் ஆங்கில பதிப்பும் பாராட்டு சான்றிதழையும் முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியாவின் எந்த மூலைக்கு சென்றாலும் சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனதில் வைத்து ஏழைகளின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மக்களுடைய மனசுல நம்ம இடம்பெறணும். முதல்ல சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க. இந்த மூன்றே மனசில் வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க. தொடர்ந்து பேசிய அவர் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் கைகளை நோக்கி அதிகாரம் வர இருப்பதாகவும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து 100 பேராவது யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே தனது ஆசை என்றார். இன்றைக்கு நீங்கள் 50 பேர் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்த்து இன்னும் 100 பேர் 200 பேர் உற்சாகத்துடன் இந்த யுபிஎஸ்சி தேர்வை நோக்கி அவர்கள் முன் வருவார்கள். இன்றைக்கு யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ள ஒவ்வொருடைய பணியும் சிறக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களுக்காக பணிபுரிய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சாதனையாளர்கள் அரசின் நான் முதல்வன் திட்டத்தால் அடைந்த பயன் குறித்து எடுத்துரைத்தனர். ராதாகிருஷ்ணன் சார் இவங்கள மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சுனாமி மாதிரி ஒரு பேரிடரில் இல்லை ஒரு பிரச்சனையில் அப்போ பண்ணுற ஒரு விஷயங்கள், அதனால் மக்களுக்கு வர இம்பாக்ட் எல்லாம் பார்த்து தான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். கல்வி எனக்கு கரெக்டான கல்வி கிடச்சிது. ஸ்கூல் கல்வியாக இருக்கட்டும், காலேஜ்லேயே இருக்கட்டும், எனக்கு அங்கேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் காலேஜ்லேருந்து தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்பா முன்னாடி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க தான் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா 9 வருஷன்றது பெரிய லாங் ஜேர்னி. அதுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் டைவர்சிட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஃபீல்டு ஒர்க் மக்களுடன் நேராக உறவாடி அதிகமாக இம்பேக்ட் கொண்டு வரலாம் என்ற ஒரு எண்ணத்துடன் இன்னொரு முறை எக்ஸாம் கொடுத்தேன். அதுக்காக இந்த ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப நன்றி கடனோடு இருக்கேன். மருத்துவர் கனவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்சி பணிக்கு வரணுங்கிற கனவு ஆரம்பிச்சிருச்சு. 10ஆவதுல டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்த அப்பயே நமக்கு இதுதான் எண்ணம். மக்களுக்கு சேவை செய்யணும், அதுதான் ஒரு உன்னதமான வாழ்க்கை. நம்ம அப்பா வளர்ந்ததுனால எனக்கு சேவைங்கிறது மருத்துவ பணியில் தான் இருக்குங்கிறதுனால மருத்துவருக்கு போனோம். அங்கே இருக்கிற சேவைகளை தாண்டி இன்னும் சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் இன்னும் பல இடங்களில் நமக்கு கேப்ஸ் இருக்குது. அதை ஃபில் பண்ணோம்னா ஒரு ஆட்சி பணியில் இருக்கிற ஒரு கலெக்டரால் தான் முடியும் அப்படிங்கிறனால அப்படி தெரிய வந்ததுக்கப்புறம் இந்த கனவு ரொம்ப ஆழமாக பதிவு. தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுதோறும் குடிமைப்பணிக்கு தேர்வாகுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும்.